நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரம் விஆர் ராஜா குளத்தூர்ல பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 973வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆஸ்பேயுச்ச மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருக்கு இல்லையா, இதில் என்ன சிறப்புன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு உரிய திருப்பதி பிரம்மோத்சவத்துக்கு போகிறேன்னு போவேன். சனிக்கிழமைகள் எல்லாத்துலேயும் பெருமாளுக்கு தளிகை போடுறேன்னு போடுவதில்லை. ஆனால் இந்தியா முழுக்க எனக்கு எடுக்கிறது தான் சனாதன தர்மம் எடுத்த இந்தியா முழுக்க பாரத தேசம் முழுக்க பறந்து விருந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். இப்போ நான் இதை பற்றி பேசியிருந்தேன் கிருஷ்ணகுமார்கிட்ட. கிருஷ்ணகுமார் பேசிய நாளாகிடுது. அவன் இஸ் வெரி டைட்லி என்கேஜ் பெங்களூர். கர்னூலே பெங்களூர் உட்காந்துருக்கான். நிறைய ராத்திரி ஆறுது சார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பண்ண மாட்டேங்க எனக்கு அப்படின்னா. இப்போ எனக்கு ஏதாச்சும் சொல்கிறான்னு போது he was talking about this. I thought of sharing the same thing with you. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆஸ்பேயுஜ மாதம் இந்த மாதம் முழுக்க ஃபுல்லாக தேவி ஒர்ஷிப் தான் இந்தியாவில் இருக்குது. பெருமாளுக்கு தனியாக கும்பிட்றோம், அது வேறு. ஆனால் இந்த மாதம் முழுக்கவே புரட்டாசி மாதம் முழுக்க அம்பாளை தான் வழங்கியிருக்கா. பாரத தேசம் முழுக்கவே பறந்து விரிந்திருக்க பாரத தேசத்தில் இதான் வந்திருக்கு. எப்படின்னா, நவராத்திரியும் போது 9 நாள் பண்ணுறோம் இல்லையா, சாரதா நவராத்திரி. அதில் மெயின் ஆயுத பூஜை தான் இப்போ சொல்கிறோம். ஆயுத பூஜைன்னா சரஸ்வதிக்கு உண்டான பூஜை சொல்லிடுறோம். துர்காலட்சுமி சரஸ்வதியை 3ஆக பிரித்தாலும் மெயின் டெய்ட்டி ஃபார் இந்த பூஜைக்கு, இப்போ நவராத்திரி பூஜைக்கு சாரதா நவராத்திரியும் போது சரஸ்வதி தான் பிரதான தெய்வம் நினைக்கிறோம். சரஸ்வதி தான் பிரதான தெய்வமாக இருக்காது. அது சொல்லிடுறோம் 9 நாள். அடுத்தது வேற ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதி, இது ஞான பீஜம். அது ஐம்ன்ற பீஜம் பாலைக்கு வருது, சரஸ்வதிக்கு அதே தான். அடுத்தது இந்த புரட்டாசி மாதம் வர பௌர்ணமி கோஜாகர பௌர்ணமின்னு பேர். கோஜாகர பௌர்ணமி. அது எனக்கு என்ன செய்யறேன்னா, லக்ஷ்மி பூஜை பண்ணுவோன்ற. லக்ஷ்மி பூஜை எப்படி பண்ணுறது இருந்தாலும் நான் கூட நேற்று முந்தானால சொன்னேன். நான் சங்கநிதி பத்மநிதியில் இந்த சோழி சத்தம் கேட்டாலும் அம்பாள் உள்ளே நுழைஞ்சிடலாம். அவள் அன்றைக்கி முழுக்க தூங்காமல் அந்த பௌர்ணமியில் நார்த் இந்தியாவும் சரி, ஆந்திர பிரதேஷும் சரி, இந்த பிளேயிங் இந்த வைகுண்டாசி பண்ணுவா இல்லையா, அந்த பரமபதம் ஆடுறது, தாயக்கட்டை விஷயம் இந்த பரமபதம் போடுவா. இந்த சோழி சத்தம் எங்கே கேட்காது. ஏன்னா அவன் சோழி வச்சு பண்ணுறது எதுக்குன்னா, தூக்கமா அன்றைய நைட் முழுக்க தூங்கக்கூடாது. அப்போ தான் லக்ஷ்மி பார்க்குறா ஒவ்வொரு வீட்லேயும். இந்த ஆஸ்பேயுஜ மாதத்தில் வர பௌர்ணமியில் லக்ஷ்மி பூஜை ரொம்ப 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 சாலை சிறந்தது சொல்லியிருக்கு. நம்ம இங்கெல்லாம் மார்வாடியெல்லாம் என்ன பண்ணுறா, தீபாவளி சாயந்தரம் பண்ணுறா. அது இல்லை. அது ஸோ அது இதுக்கு போய்டுறது, ஐப்பசி போய்டுறது. அது இது ரெண்டாவது. மூணாவதாக தீபாவளிக்கு அன்றைக்கி என்ன போய் சொல்கிறேன், நரக சதுர்தசிக்கு சொல்கிறோம். நரக சதுர்த்தி கிடையாது, சதுர்தசி. அமாவாசைக்கு முதல் நாள் நரக சதுர்தசி. அதுக்கு யாருன்னா காளி தான். என்ன அந்த பீஜம் என்ன சொல்கிறான்னா, லக்ஷ்மி பீஜம் இங்கே பௌர்ணமி சொல்கிற லக்ஷ்மி பீஜம் ஹ்ரீம்ன்ற பீஜம். ஸ்ரீம்ன்ற பீஜம் அது யாருக்கு, எந்த லக்ஷ்மிக்கு உண்டானதுன்னா விஷ்ணு பத்னி லக்ஷ்மிக்கு தான் அந்த ஸ்ரீம்ன்ற பீஜம். இங்கே அதுக்கு மேம்பட்ட அம்பாள் இவ்வளோ லக்ஷ்மி தான். ஆனால் விஷ்ணு பத்னி கிடையாது. இவ அதுக்கு மேம்பட்டவ. ஸோ இவளுக்கு அந்த ஹ்ரீம் பீஜம். அந்த திரிபுரா ரகசியத்தை படித்தா இதெல்லாம் வரும். அதில் அம்பாள் என்ன சொல்கிறா, திரிபுராம்பா லலிதா மகா திரிபுர சுந்தரி, நீயும் நானும் ஒன்று தான்டி, உனக்கு பூஜை பண்ணாமல் எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் அந்த ஹ்ரீம் பீஜம் ஐம் ஹ்ரீம் அப்படி வந்துடுறது. அடுத்தது காளி. மூணாவது ஹெட்டிங் டுவர்ஸ் அமாவாசை. காளி சௌதாஸ்ன்னு சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலெல்லாம். சதுர்தசி காளி பூஜை க்ளீம் பீஜம். இந்த ஃபஸ்ட்டு சரஸ்வதி பீஜம் ஐம், லக்ஷ்மி பீஜம் ஹ்ரீம், இந்த லக்ஷ்மி. மூன்றாவது காளி பீஜம் க்ளீம். ஸோ இந்த 3 பீஜங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூபங்களை கொடுத்துருக்கு பாருங்கள்.
இந்த ஐம் பேச்சுக்கு உண்டான சரஸ்வதி. எப்போ சாரதா நவராத்திரின் போது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படி தான் பண்ணுறோம். நம்ம புஸ்தகங்கள், வீணை, ஹார்மோனிய பெட்டி, அது எனிதிங் நம்ம யூஸ் பண்ணுற காரு கீரு எல்லாமே பண்ணுறோம். அடுத்ததாக இந்த ஆஸ்வீஜ மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இந்த லட்சுமி மகாலட்சுமியை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அடுத்ததாக தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய அந்த சதுர்தசி, நரக சதுர்தசி, அப்போ வந்து காளி மாதா அவள் வந்து என்ன, இது வந்து ஐமு, ஹ்ரீமு, க்ளீம், க்ளீம்ன்ற பீஜம் காளி இது. ஸோ இந்த காளியோடைய பீஜத்தை நம்ம வந்து உபயோகிக்கிறோம். ஜெய் மாதா கி காளி இப்படி போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? ஜெய் ஜெய் மா காளி. ஸோ இந்த மாதம் முழுக்கவே இந்த ஆஸ்வீஜ மாதத்தில் பாரத தேசத்தில், பறந்து விரிந்த பாரத தேசத்தில் வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும், இந்த சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசப்படுறது இந்த பூஜா முறைகள்லாம். ஸோ நம்ம அதுக்கு பண்ண நம்ம ஜென்ரலாக அந்த ஸ்ரீவித்யான்னு சொல்லும்போது நம்ம இதுதான் எடுத்துக்கணும். இந்த மாதம் முழுக்கவே இது பண்ணுறோம். முதல்ல சரஸ்வதி, அப்புறமா லக்ஷ்மி, அடுத்து காளி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாரதான வளர்த்தும் போது துர்கா லக்ஷ்மி முதல் 3 நாள் துர்கா, அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. அந்த 3ஆம் நட்சத்திரம் போது ஆவாகனம் பண்ணி சரஸ்வதி பூஜை பண்ணிடுறோம். அப்புறம் விஜயதசமியை பண்ணிடுறோம். ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் இப்படி தான் பண்ணுறா. 9 நாட்களுக்கு வந்து சரஸ்வதிக்கு தான் பிராமினன்ஸ் தருவா. லக்ஷ்மி வரதுக்கு போது சோழியை, அந்த சோழி சத்தம் கேட்கணுமா. காசியில் கூட சோழி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது, அங்கெல்லாம் சோழி வாங்கி போடுவா. சின்ன நம்ம இருக்கும், ஒரு அங்கே கோழியெல்லாம் குத்திட்டு இருக்கும். சோழி அம்மன் கோவிலில் நீட்னஸ் இருக்காது. இப்போ நல்லா பண்ணியிருப்பா மோடிஜி வந்து பண்ணுறார். நான் வந்து 1997 சொல்கிறேன். நான் 97 ரொம்ப ரொம்ப டர்ட்டியான இடமா இருந்தது. ஏன்னா இவ்வளோ சொல்கிறாளே என்னதுன்னு பார்க்கறதுக்காக நான் போனேன். தனியாக ஒரு இது வச்சுட்டு, ஆட்டோ வச்சுட்டு. பட் ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இவள் அறநிலையத்தை பற்றி 1000 குறை சொன்னாலும் இவள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்லேயும் மெயின்டைன். கர்நாடகா, கேரளா அது வேறு. கேரளாவில் அந்த பூஜையை தாந்திரிக பூஜை கொடுக்குறதுங்க. கர்நாடகா வந்து ஓரளவுக்கு பண்ணுறா, பெரிய பெரிய கோவில் தான் சரியாக பண்ணுறாத. தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான இந்த ஆகம சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுறது தமிழ்நாடு தான். அது நம்ம பெருமையாக கூட சொல்லிக்கிறோம். ஸோ கமிங் டு திஸ், இந்த ஆஸ்வீஜ மாதத்தில் இந்த 3 தேவதையும் வழிபடுறது சாலை சிறந்தது. அதுதான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நரக சதுர்தசி வரும்போது காளி உபாசனை பண்ணுறவாழ்லாம் அதை அன்றைக்கி பண்ணுவோம். நிறைய பலன் பூரணமாக கிடச்சிடும், சீக்கிரம் கிடச்சிடும். ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம், ஓம் ஓம் க்ரீம் க்ரீம் தட்சிண காளிக்கே, க்ரீம் க்ரீம் க்ரீம், ஓம் ஓம் க்ரீம் க்ரீம் சுவாகா. இது வந்து தட்சிண காளியோட மந்திரம். அது சரி, வேறு எதாவது காளி மந்திரம் இருந்தால் சொல்லலாம். நீங்கள் அன்றைக்கி இப்போ நரக சதுர்த்தி அன்றைக்கி சொல்லணும். அதை இதை சொல்லி அன்றைக்கி வந்து தீபாவளி சாயந்தரம் என்ன பண்ணுறா, சில பேர் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறா. சில பேர் என்ன செய்கிறா, அக்ஷய திருதி அன்றைக்கி லக்ஷ்மி குபேரர் எங்கள் கோவிலெல்லாம் அக்ஷய திருதியெல்லாம் பண்ணுவாள். சித்திரை மாதம் வரக்கூடிய அக்ஷய திருதியில் அது பண்ணுவாள். ஆனால் ஜென்ரலாக தமிழ்நாட்டில் பண்ணுறது வந்து மார்வாடி, ராஜஸ்தானி பீப்புளெலாம் கூட தீபாவளி இன்றைக்கி தான் இந்த லக்ஷ்மி பூஜைன்னு தனியாக பண்ணுறாங்க. அது சரி, இந்த இப்படி இருந்தாலும் சரி, இந்த 3 தேவதைகளை மாறி மாறி வழிபடுறா இந்த ஆஸ்வீஜ மாதத்தில். அதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து ஒரு இதுவாக பண்ணுவா. அதாவது எனக்கு செல்வம் வேணுன்றவா அன்றைக்கி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பயமெல்லாம் போகணுன்னா காளிக்கு பண்ணலாம். இல்லை குழந்தையெல்லாம் படிக்கணுன்னா சரஸ்வதிக்கு பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த 30 தேவியில் இப்படி ஐம்பீஜம், இது லக்ஷ்மி இது ஹ்ரீம் பீஜம். வித்தியாசமான இது. நார்மலாக ஸ்ரீம் தான் அவள் பீஜம், ஆனால் இங்கே வந்து ஹ்ரீம் ஆகிடுறது. ஐம் ஹ்ரீம் க்ளீம் வந்துடுது. க்ளீம் பீஜம் வந்து காளி. இது இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ டுடே. இன்னைக்கு பரத்னு ஒரு பையன் வந்தான். இஸ் ஒர்க்கிங் செக்ரட்டேரியட். பிஎல் படித்த பையன். சின்ன பையன் 35 வயசு. அவன் ஊருக்கு போயிருக்கான்னா சைதாப்பேட்டில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கான். அவன் நல்ல பெரிய இடமா கொடுத்துருக்கான் சார். இப்போ நம்பி நான் நேற்று ராத்திரி என்னாச்சுன்னா ஒரு கமலா பழம் எடுத்து சாப்பிட்டேன். நான் மிச்ச பழங்கள்லாம் கொடுத்து வச்சேன் டாக்டருக்கு. அதோடைய திடீர்னு தூக்கி போடுறது உடம்பு குளிர ஆரம்பிச்சுது. தினம் தலையெடுத்து மெசேஜ் அனுப்பலாமா மேடம், ராத்திரி 12-1 மணி ஆகிடுது. சரி, யாருக்கு பயந்துட்டு போயிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு மகாபிரிவா படத்தை தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி, ஜபங்கள்லாம் அஸ்வதி குமார் ஜபம் பண்ணேன். வைத்தீஸ்வரன் ஒரு விபூதி பக்கத்துலேருந்து இட்டுட்டேன். இருந்தால் போகவே. அப்புறம் டோலோ போட்டு அந்த உடம்பு க்ஷீணமாக போயிடுது. அவன் அதுக்குள்ளே பரத் சொல்லிட்டான், நான் வந்துடும் அம்மா 10 மணிக்கு வரா, 11 மணிக்கு வந்தான். அப்புறமா அப்பாவும் அந்த குழந்தை தான் நிறைய பூவெல்லாம் வாங்கினான். அவனே ஹெல்ப் பண்ணான் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு. அவன் இல்லைன்னா போய் அபிஷேகம் பண்ணிக்க முடியாது. ராஜராஜேஸ்வரியை பண்ணணும்னு சொல்லி அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான் எனக்கு. ஸோ அவனை வச்சு அவனை எடுக்க சொன்னான். அலமாரியிலேருந்து எடுத்து அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி அவனே தூக்கி வச்சான். சரி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து விளையாடுனா இது ஒன்றுமே இல்லைப்பா. அம்பா சொன்னது இது, உனக்கு நீ இவ்வளோ ஆசையாக பண்ணும்போது ஐ கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பி போனான். இந்த எதுக்கு சொல்ல வரேன், ஒரு நாளைக்கு இருக்காமல் உடம்பு அடுத்த நாள் இல்லை. அதெல்லாம் காத்தால் பேசவே முடியலனால ரொம்ப அப்படியே தூங்கியிருந்தேன். குளிச்சுட்டெல்லாம் பண்ணிட்டேன். ஜபம் முடிச்சு அப்புறமா ஒன்றுமே செய்ய முடியல என்னால். அப்புறம் பரத் வந்த பிறகு பேசி இது பண்ணி அப்புறமா தான் பூஜை ரூம் போனேன். பூஜை ரூம் ஹெல்ப் பண்ணான் பாவம் அந்த பையன். இந்த பரத் இல்லைன்னா அம்பா அதான் நினச்சேன். இவன் விளக்கு கடை ராஜலட்சுமி சிவசங்கரன் சொல்லும்போது ஏமா மாக்கவால் பிறகு சுற்றி இவ்வளோ அம்பாள் இருக்கா, அவளாம் செய்ய மாட்டாளா அவங்களுக்கு. நான் யாரையோ அமுச்சு செய்ய வச்சுட்டா இன்றைக்கி. அதான் சொல்லிச்சுட்டேன். இவ்வளோ பூ, முல்லைப்பூ, மல்லிப்பூ, அப்புறமா இது கஸ்தூரின்ற அந்த அரளிப்பூ, அப்புறம் செண்பகப்பூ, அப்புறம் துளசி, மரு, தவனம், அப்புறமா இன்னும் நிறைய புஷ்பங்களை வாங்கியிருந்தான். அவனே டெக்கரேட் பண்ண சொன்னேன் இதுக்கு. இன்றைக்கின்னு பார்த்து எங்காவது பூக்காரனும் இவ்வளோ ஒரு பெரிய மூட்டை நிறைய பூ கொண்டு கொடுத்துனான். எவ்வளோ தூக்கி அர்ச்சனை பண்ணால் கூட எவ்வளோ பூ போட முடியும் நம்மளால். இப்போ 108 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 108க்கு 150 பூ போடலாம், 2 போட்டுடலாம். பட் எல்லாம் அபிஷேகம் பண்ணி பஞ்சாயத்து போட்டு முடிச்சு அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி நீ இன்றைக்கி மாதங்கி சண்டே இல்லையா, நீ மாதங்கிக்கு உண்டானால மாதங்கி அஷ்டோத்திரம் படித்து நீ பூஜை நல்லபடியாக நடந்தது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.